வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே இருந்தால் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். மேலே உள்ள ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பார்த்தாலும் நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்துச்சு மார்க்கெட். இந்த இடத்த 5 மினிட்ஸையும் பிரேக் பண்ணிச்சு. மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஸ் கொடுத்துருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்தது இந்த ஆல் டைம் ஹை தான். அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி அதை சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த ஜோனில் இருந்தால் மார்க்கெட் சைடு வேஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து எதிர்பார்த்த மாதிரி இந்த பிரேக் பண்ணிச்சு. இந்த இடத்த அதாவது நம்ம சப்போர்ட் ஒன்று போட்டிருந்தோம், ரெசிஸ்டன்ஸ் ஒன்று 47,595, அதையும் பிரேக் பண்ணிச்சு. மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த 47,874 ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம். அதை தொட்டுட்டு மார்க்கெட் ஃபால் ஆகி இந்த இடத்துல நிற்கிது. சரி ஓகே, நாளை திங்கக்கிழமை எப்படி இருக்கு வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஆனால் வீக்லி முடிஞ்சிச்சு. அடுத்த வீக்லி கேண்டிலேருந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், இந்த டோஜி மாரி போட்டிருக்கு. இதுக்கு மேலே பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தேன். இது வீக்லி படி கிளியராக மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான செட்டப் கிளியராக இருக்குது. இப்போ டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் உள்ளே இருந்துச்சு மார்க்கெட் கொஞ்சம் நாளாகவே. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. சரி ஓகே, இதே 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டேயில் ஒரு சேனலில் தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. நம்ம அதை அப்படி யூஸ் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ தூரம் போக டார்கெட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டே கேண்டில் நான் சொல்கிறது 15 மினிட்ஸில் சொல்ல. இது டே கேண்டில் வியூ படி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலில் தொடர்றது வாய்ப்பு இருக்கும். 22,180 to 200, 22,200 வரைக்கும் மார்க்கெட் இந்த சேனலில் தொட்ட பிறகு வேணால் ரிவர்ஸில் வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் கால் சைடு தான் இருக்கும். சரி ஓகே, இல்லை 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். இல்லை 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸை எடுத்துருவோம். டேலோட வச்சுருக்க பாக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசியாக போன ஆல் டைம் ஹை அதில் வந்து ஒரு லைனை போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 21,834. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா டேவோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 21,928 இன்றைக்கி போனது. இன்றைக்கி லோன்னு பார்த்தீங்கன்னா 21,715. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ ரீசெண்டாக போன டேவோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக மறுபடியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நமக்கு அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 22,000 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர். இந்த ரவுண்ட் ஃபிகர்லேருந்து எப்பயும் மார்க்கெட் வந்து ரவுண்ட் ஃபிகர் இது பண்ணுறப்ப மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் இப்போ ரீசெண்டாக போன 21,928 பிரேக் பண்ணாலும் இந்த 22,000 செல்லிங் ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடங்களில் அதாவது ஆல் டைம் ஹைக்கும் அந்த 22,000 இடையில மார்க்கெட் கொஞ்சம் நாள் இருந்துட்டு தான் பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. நாளையோட மார்க்கெட்னு பார்த்தோம்னா திங்கக்கிழமை மார்க்கெட்னு பார்த்தோம்னா ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த 22,000 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே எப்பயும் ரவுண்ட் ஃபிகர் தான் நம்ம தெரியும் உங்களுக்கு இருந்தால் இந்த சேனலோட ஹைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ஆல் டைம் ஹை கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் சைட்வேஸ் இருக்கும். இது ஒரு பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துங்களில் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஒருவேளை கேப் அப் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த 200 பாயிண்ட்டுக்கு மேலோட கேப் அப் இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் மார்க்கெட் க்ளோசிங் இருக்குது. மார்க்கெட் டவுன் ஆகணும்னு இந்த சேனலை விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே போக வாய்ப்பாக இருக்கும். அதனால் நம்ம கீழே லெவல்ஸ்லாம் போடல, இது தேவைப்படாது நமக்கு. இதுக்கு மேலே தான் போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இதுக்கு மேலே 200க்கு மேலே போணுச்சுன்னா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 22,100 இந்த ரவுண்ட் ஃபிகர் ஃபுல்லாகவே நமக்கு லெவல்ஸாக இருக்கும். 100 அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 21,200 அடுத்து 21,200ங்கிறத நம்மளோட கிட்டத்தட்ட டார்கெட் ஏரியா அதுதான் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வீக்லிலேருந்து பார்ப்போம்.
இப்போ வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். ஆனால் நிஃப்டி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் ஒரு டோஜி அந்த மாதிரி தான் போட்டுருந்துச்சு. இப்போ இதில் ஹேங்கிங் மேன் மாதிரி போட்டிருக்கு. இது பிரேக் பண்ணி க்ளோசிங் இருந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஷ்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இதே டே கேண்டில் வச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே இதுக்குள்ளே தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ஒரு மாதமாகவே கிட்டத்தட்ட இருக்குது. எப்போ எழுதுன்னு பார்த்தீங்கன்னா போன டிசம்பர் 15 இன்றைக்கி வரைக்குமே மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. எப்போ இந்த பாக்ஸை விட்டு வெளில போகுதோ அப்போ தான் டேயில் வந்து பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கும். இந்த இடங்களை விட்டு இந்த பாக்ஸை விட்டு கீழே போனால், அதாவது 46,900 விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் செல்லிங் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ டேயில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த பாக்ஸை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் அந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே. இது 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். இது டே கேண்டில் தான் வச்சுருக்கேன். என்னோட டேயோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 47,873, லோன்னு பார்த்தோம்னா 47,408. சரி, ஓகே. இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த எல்லோ பாக்ஸை டேயில் போட்ட பாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ அடுத்த மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப முக்கியமான ட்ரெண்ட் லைனாக இருக்கும். சாரி, இது தப்பாக செலக்ட் ஆகிட்டு. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா டேயோட லோ. இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளையோட மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம லெவல்ஸ் போட்டுரும், அதுக்கப்புறம் தான் அது ஈஸியாக இருக்கும். ம் 48,380 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் இருக்குது. அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா 48,636 அப்படிங்கிற லெவல்ஸ் இந்த ரீசெண்டாக போனால் ஆல் டைம் ஹை. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடங்களில், அதாவது இந்த இடத்துல சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்சில், அதாவது கிட்டத்தட்ட இங்கே ஒரு லெவல்ஸ் கூட போட்டுருவோம். அந்த 48,080 நம்ம ரொம்ப நாளாக போட்டு தான் இருக்கும். இந்த லெவல்ஸ் வந்து அடிக்கடி நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்குது. 48,080 அப்படிங்கிற இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது வந்து இந்த ஆல் டைம் ஹை வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த 48,080ங்கிறது நம்மளோட ட்ரெண்ட் லைனுக்கு நியராக இருக்குது. அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த லெவல்ஸ். ஏன்னா நிஃப்டி புல்லிஸாக இருக்குன்னா அவ்வளோ சீக்கிரம் பேங்க் நிஃப்டி பேரிஸ்க்கு போகிறது வாய்ப்பு கம்மி. அதனால் 47,000ங்கிறது தான் இதுக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. ஒருவேளை இந்த டேவோட லோ பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்சில் சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இதை விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.